வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். உங்க ஏரியாலலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க சென்னையில போட்டு கொளுத்தி எடுக்குதுங்க. வீட்டுக்குள்ள கூட உட்கார முடியல, அவ்வளோ ஹாட்டா இருக்கு. நமக்கே இப்படி இருக்குன்னா பாவம் இந்த செடியெல்லாம் பாருங்க. டெய்லி வெயில்ல காஞ்சிட்டு இருக்கேன்ட்டு நான் டெய்லி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இருக்கேன். பட் ஓவர் தண்ணி ஊத்துனா கூட இதெல்லாம் சீக்கிரம் அழுகி போயிடும் இல்லையா? இந்த மணி பிளான்ட் அப்புறம் இண்டோர்ல வைக்கக்கூடிய ஒரு சில பிளான்ட் எல்லாமே பால்கனில வெயில் படாத இடத்துல தாங்க வச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் அந்த அனலுக்கு சீக்கிரம் காஞ்சு போயிருது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னும் மே மாசம் கூட வரலங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த மாதிரி இருக்குன்னா மே மந்த்ல எல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நான் கூட இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நல்லா காத்தடிக்குது. 4th ஃப்ளோர்ல இருக்கோம், நமக்கு ஹாட்டே தெரியாது, அனலே தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த சம்மர்ல பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறேன். ஏன்னா தனித்தனியா குழம்பு பொரியல் பண்ற அளவுக்கு காய்கறி எல்லாம் இல்ல. கேரட் 1, பீன்ஸ் கொஞ்சம், பீட்ரூட் 1ன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட போறேன். முன்னாடி எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா வாரத்துக்கு ஒரு தடவை கடைக்கு போயிட்டு அந்த வாரத்துக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவாங்க. வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணிப்பேன். இடையில இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஆனா இப்பெல்லாம் ஆன்லைன்லயே ஃபுல்லா எல்லாத்தையும் வாங்கிடுறதுங்க. இனிமேலாவது கடைக்கு போயிட்டு நேர்ல பார்த்து நல்லதா பார்த்து வாங்கிட்டு வருவோன்னு இருக்கேன். இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு கொஞ்சம் எண்ணெயோட நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் பொடியா தின்னா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கையளவுக்கு தான் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். வேற எந்த மசாலாவும் சேர்க்கலங்க. இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட புளிக்காத தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியா இருந்தா கூட இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசியையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மொத்தமா ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிருக்கேன். நான் மொத்தமா சேர்க்க வேண்டிய தண்ணியில ஒரு 1/2 டம்ளர் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். அதுக்கு பதிலா 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருவேளை நான் காரம் அதிகமா போட்டிருந்தா கூட பாப்பா சாப்பிட மாட்டா. சோ இதை கொஞ்சம் ஊத்தணும்னா டாலி ஆயிரும். அதனால நான் தேங்காய் பாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். எப்ப பிரியாணி பண்ணாலும் சரிங்க, நான் விசில்லாம் விட மாட்டேன். அரிசி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணதும் லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துருவேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேஸ் அடங்குனதும் குக்கர் ஓபன் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா ஊற வச்சிட்டதுனால நான் திரும்ப விசில்லாம் விட மாட்டேங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே என்கிட்ட இட்லி தோசை மாவு இல்லைங்க. ரவை தோசை பண்ணவான்னு கேட்டேன். 2 பேருக்குமே மூஞ்சி சுருங்கி போச்சு. வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னா அதுக்கும் என்கிட்ட டைம் இல்லைங்க. உப்மா தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவல் இருந்தது. அவலை வறுத்து பொடி பண்ணிட்டு அதுல நான் உப்மா பண்ணிருக்கேன். யூஸ்வலா நம்ம உப்மா பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தாங்க. ரவைக்கு தான் கொஞ்சம் வேகணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த அவலுக்கு வேகணும்ன்ற அவசியம் இல்ல. தண்ணி கொதிச்சதும் இந்த அவல் பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. அந்த அனல்லே அது நல்லா வெந்துரும். சைடிஸ்க்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். கொஞ்சமா கடகடன்னு பிளேட்ல வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். இந்த பக்கம் பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. எனக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்ல கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்க. ஆனா இந்த அரிசி வேகிறதுல எப்பவுமே எனக்கு மிஸ் ஆனது இல்ல. கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வெந்து வந்துரும். எப்ப நீங்க பிரியாணி பண்ணாலும் சரிங்க, குக்கர்லயே வச்சிருக்காம இன்ஸ்டன்டா வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. குக்கர்லயே வச்சிட்டீங்கன்னா சூடுக்கு அங்கங்க கட்டி பிடிச்சு போயிடும். அந்த கட்டியை உடச்சு விடும்போது அரிசியும் உடஞ்சிரும். சோ நான் எப்போதுமே வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி தான் வச்சுப்பேன். இந்த புதுசா வாங்கின குக்கர்ல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி பண்றேன். பாட்டம் ரொம்பவே லைட் வெயிட்டா தான் இருந்தது. ஒரு மாதிரி அலுமினியமான்னு கூட டவுட்டா இருந்தது. சோ அடி பிடிக்காம வந்துருச்சு. அது வரையும் சந்தோஷம். அந்த குக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பர் ரிவ்யூவா நான் உங்களுக்கு சொல்றேங்க. எனக்கு இன்னுமே அது அலுமினியமா ஸ்டீலா அப்படின்றதுல கொஞ்சம் டவுட் இருக்குங்க. டவுட் இருக்கும்போது எதையுமே நான் உங்ககிட்ட எந்த ஒரு டெசிஷனும் சொல்ல முடியாது. ஸோ அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு தப்பாயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லா சமையலும் அந்த குக்கர்ல சமைச்சு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். அப்பாடா, கடகடன்னு ஒரு ஆளை கிளப்பி விட்டாச்சுங்க. இப்ப இன்னொரு ஆள் வீட்டுல லீவ்ல உட்காந்துருக்கு. அதை சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய பாடா இருக்கும். அவளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட போறேன். அந்த ஒரு வாய் உப்புமாவை வாங்குறதுக்குள்ள என்ன ஏது எப்படின்ட்டு ஒரு 1000 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போன்னு சொல்லி விடவும் முடியலங்க. என்ன பண்றது சொல்லுங்க. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை பார்க்க வந்தேன். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே டெய்லி நாங்க தயிர் எடுத்துக்கிறோங்க. ஒண்ணு குடிச்சிருவோம், அப்படி இல்லையா சாதத்துல ஊத்தி சாப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி ப்ராப்பராலாம் நான் இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கிட்டதே இல்ல. இப்ப இடையில இந்த ஃபுட் பாய்சன் வந்து வயிறு வலி வந்துச்சு இல்லையா, அல்சர் இருக்கு, பட்டர் மில்க் எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே விட்டு அது அதிகமானா கூட நம்மளுக்கு தான் அது கஷ்டங்க. சோ அதனால இப்பெல்லாம் அடிக்கடி தயிர் சேர்த்துக்கிறது, பாப்பாவுக்கும் அது கொடுத்துடுறது. இப்ப இருக்க தயிர் இன்னைக்கு மட்டும்தான் வரும், நாளைக்கு பத்தாதுங்க. சோ கொஞ்சமா பால் காய்ச்சி அதுக்கும் உர ஊத்தி வச்சுட்டேன். இந்த பக்கம் சமையல் முடிச்ச கையோட கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பை லைட்டா தொடச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி அப்பப்ப தொடச்சு விட்டுட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகும்.
இந்த டப்பா பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்குனே வச்சிருக்கேன். அதை நான் தனியா தான் வச்சுப்பேன். வாஷ் பண்ணிட்டு வெறும் டப்பாவை இந்த மாதிரி மூடி வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிருவேன். எந்த பாட்டிலையுமே மூடி வச்சோம்னா காத்து போகாம ஸ்மெல் அடிக்குங்க. ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் துண்டு அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் கொட்டி வச்சோம்னா அந்த பேட் ஸ்மெல் இல்லாம இருக்கும். என்னோட கிச்சன்லயே எனக்கு பிடிச்ச இடம்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. இந்த பாட்டில் எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ள இருக்க ஸ்பூன் எல்லாம் ஒரே பக்கமா திருப்பி வச்சாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஒருவேளை என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பண்ணிட்டு போனா கூட திரும்ப போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணுவேன் கரெக்டா இருக்கான்ட்டு. அந்த ஸ்பூன் எல்லாம் வேற ஒரு பக்கம் மாறி இருந்ததுன்னா அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. அதை ப்ராப்பரா அடுக்கி வச்சாதான் எனக்கு அடுத்த வேலையே நடக்கும். யாருக்காவது உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இட்லி தோசை மாவு இல்லாம இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன பண்றது எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ இனிமேல்லாம் மாவு இல்லாம இருக்க முடியாது. பண்றோமோ இல்லையோ கையில மாவு இருந்தாதாங்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று நைட்டே நான் உளுந்து ஊற வச்சுட்டேங்க. மார்னிங் ஊற வச்சாலும் சரி, நைட்டு ஊற வச்சாலும் சரி, கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைப்போம்ல உளுந்து மாவு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உளுந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கும் போது அதுவுமே சில்லுன்னு நல்லா தான் இருக்கும். கிரைண்டர்ல உளுந்து மாவு போட்டு விட்டுட்டேன். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த சின்ன ஹூக்கில் ஒரு தோசைக்கல் மாட்டி வச்சிருந்தேன். அது என்னமோ ஃபுல்லா அழகா இருக்க இடத்துல கருப்பா ரவுண்டா ஒரு மாதிரி டிஸ்டியை போட்ட மாதிரி இருந்தது. அந்த ஹூக்கு கொஞ்சம் எம்டியா இருந்ததுங்க. சரி தோசைக்கல் சும்மா தானே இருக்கு, அதை மாட்டி பார்ப்போம். நேற்று நைட்டு மாட்டினேன். அப்போ பார்த்தப்போ நல்லா இருந்தது. இப்போ காலையில பார்த்தா நல்லாவே இல்லை. ஸோ இதுக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடம்னு தூக்கி அதே இடத்துலயே நான் வச்சுட்டேன். மாவு அரைச்சிக்கிட்டே நான் கொஞ்சம் ரசப்பொடியும் செஞ்சு வச்சிட போறேன். யூஸ்வலா எனக்கு ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்ட்டு. நான் ரசப்பொடியை வச்சு ரசம்லாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஸோ மெஷர்மெண்ட்லாம் இல்லாம சும்மா என் கைக்கு வந்த அளவுக்கு எடுத்து போட்டு தான் பண்ண போறேன். வறுக்கலாம்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணேங்க. இந்த பக்கம் உளுந்து மாவு அரைஞ்சு முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் சுத்த விட்டோம்னா அந்த மோட்டரோட ஹீட்டுக்கே உளுந்து மாவு வந்து சூடாயிரும். ஸோ லேட் பண்ணாம கிரைண்டர்ல இருந்து உளுந்த மாவை அள்ளிட்டேன். மாவு அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு இட்லி அளவு மாவை இவ பச்சையாவே சாப்பிட்டு காலி பண்ணிடுறா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் உளுந்த மாவு சாப்பிட்டா காது கேட்காம போயிடும்னு சொல்லுவாங்க. அதை நம்பி சாப்பிடாம இருந்துட்டேன். உளுந்த மாவு சாப்பிட்டுட்டு அரிசி கேட்டாங்க. அரிசி சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும்ன்றேன். அரிசியில தானே இட்லி சுடுற, அது மட்டும் சாப்பிடலாமான்னு என்னையே கேள்வி கேட்கிறா. சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் அரிசியை போட்டுட்டு இந்த பக்கம் ரசப்பொடிக்கு வறுக்கலாம்ட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா தோரம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி பிரவுன் கலர்ல நல்லா வறுத்து எடுத்திருக்கேங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாவும் இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாம். தோரம்பருப்பை விட தனியா தாங்க கொஞ்சம் அளவு அதிகமா இருக்கணும். தோரம்பருப்பு லைட்டா வாசனைக்காக கொஞ்சமா போட்டா கூட பரவாயில்ல, பட் தனியா கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து அதுவும் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேங்க. நீங்க மிளகு காரம் சாப்பிடுவீங்கன்னா மிளகு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் பாப்பா சாப்பிடணுன்றதுனால கம்மியா தான் சேர்த்திருக்கேன். நான் எடுத்திருக்க மிளகு, சீரகம், தோரம்பருப்புக்கு இந்த புளி கரெக்டா இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் புளி உருண்டைன்னு நினைச்சுக்கோங்க. புளியில இருக்க நாறு, புளியங்கொட்டை, அங்கங்க குப்பை ஏதாவது இருந்தா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு தனித்தனியா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு வேண்டிய மிளகா சேர்த்து வறுத்துக்கோங்க. கண்டிப்பா புளி பேன்ல ஒட்டத்தாங்க செய்யும். கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. லைட்டா கருவேப்பிலை இந்த மாதிரி கையால மசிக்கும் போது உடையிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கிறிஸ்பியா. ஃபைனலா வேண்டிய அளவுக்கு பூண்டையும் இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டு உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். அதுவும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டா அதுல இருக்க ஈரப்பதம் போனாலே போதும். இப்ப அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சில பொடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் மாவு முடிஞ்சிருச்சு, அதையும் நான் கரைச்சி வச்சுக்க போறேன். நிறைய பேர் கமெண்ட்ல மாவு கரைக்கிறப்போ உப்பு கூட வேற என்ன சேர்த்து மிக்ஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, பெருங்காயத்தூள் தான். முத நாள் மாவெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னா அந்த ஸ்டொமக் அப்செட் ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தோசையோ இட்லியோ சுடுவோம். ஸோ அதே மாதிரி நான் கரைச்சி வைக்கும் போதே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சிருவேங்க. அதே மாதிரி கிரைண்டர்ல அரிசி போடும் போதே ஒரு 2 துண்டு இஞ்சியையும் போட்டுருவேன். அது யூஸ்வலா எப்பவுமே போடுவேனா அப்படின்னு கேட்டா இல்ல, ஞாபகம் இருக்கும்போது போடுவேன். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் வறுத்து வச்ச மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, தனியா இது எல்லாத்தையும் லைட்டா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வறுத்து வச்ச புளியை மட்டும் தனியா அதுல சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ரவுண்டுல இந்த மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்டா அது பண்ண முடியாதுங்க. பூண்டு கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால மிக்சி ஜார்ல ஒட்டி தான் வரும். ஸோ ஃபைன் பேஸ்டாலாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொரப்பா இருந்தாலே போதும். இப்போ ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதை நம்ம கையால மிக்ஸ் பண்ணா சரியா மிக்ஸ் ஆகாது. ஸோ எல்லா பொடியையும் ஒரு தடவை அந்த மிக்சி ஜார்லயே சேர்த்துட்டு ரசத்துக்கு வேண்டிய மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும், எல்லாம் கலந்து வந்துடும். அவ்வளவுதாங்க, ரசப்பொடி முடிஞ்சது. இதுல இருந்து எவ்வளவு பொடி வேணுமோ அதை அப்படியே பவுல்ல சேர்த்துட்டு கொதிக்க இருக்க சுடுதண்ணி ஊத்தி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா வீடே கமகமான இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மிச்சம் இருக்க ரசப்பொடியை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில வச்சா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதுக்கு மேலேயே கூட வச்சுக்கலாம். வறுத்து போட்ட பூண்டுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வெளியில வச்சுக்க முடியாதுங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ எனக்கும் தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணா சொல்றேன்.
இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு தக்காளியை புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அந்த நேரத்தில் தாளிப்பு போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அதுக்கு கூட டைம் இருக்காது அப்படின்னா இப்போ நம்ம பொடி வறுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த பொடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அகைன் ஒரு தடவை தாளிப்பு கூட போட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்ஸ்டண்டா குழந்தைங்களுக்கு ரசம்லாம் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாங்க. இல்லை உங்க வீட்டில் டெய்லி ரசம் சாப்பிடுவாங்க, டெய்லி தனித்தனியாக ரசம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல தோரம்பருப்பை இன்னும் கொஞ்சம் கூட கம்மியா போட்டுருக்கலாமோன்னு தோணுச்சுங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் டைமும் வந்தாச்சு. மார்னிங் பண்ண வெஜ் பிரியாணியை வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட போறோம். ஸோ இந்த வீடியோல ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஹோப் இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.